அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் வாங்க தெரிந்து கொள்வோம். அனைத்து தொடக்கங்களும் ஒரு நாமத்தில் தொடங்க வேண்டும் என்றால் அது விநாயகரின் நாமமே. இது ஒரு பழமொழி அல்ல, இது ஒரு ஆன்மீக சட்டம். விநாயகர் யார்? இவர் அவர் களிமண்ணில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறு உருவம் அல்ல. அவர்தான் அறிவின் வடிவம், அறிவை அறியும் வழி, அறிவை இயக்கும் தெய்வம். விநாயகரின் தத்துவம். விநாயகர் என்ற சொல்லில்தான் ரகசியம் உள்ளது. வி என்பது விசாலம், அனைத்தையும் உள்ளடக்கும் ஆற்றல். நாயகர் என்பது அடிக்கோலம், வழிகாட்டி, தலைவன். அதாவது விநாயகர் என்பது அனைத்திற்கும் வழிகாட்டும் நாயகன் என்றாகும். அவர் தலை களையிலே காட்சி தருவது யானை தலை. அது வெறும் குறியீடு அல்ல. யானை எதையும் மறக்காது, மனநிலை அமைதியாக இருக்கும். அதுபோல ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அமைதியுடன் நினைவாற்றலுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான சின்னம் அது. அவரின் வடிவத்தின் அர்த்தம் பெரிய தலை, பெரிய சிந்தனை, எல்லாவற்றையும் எண்ணும் திறன். சின்ன கண்கள், ஒருமித்த கவனம். பெரிய காதுகள், நல்லதை கேட்கும் திறன், பிறரின் வலியை உணரும் கருணை. சின்ன வாய், குறைவாக பேசுதல், ஆனால் உண்மையாக பேசுதல். ஒரே பல்லு, உண்மையை மட்டும் பிடித்து கொள்ளும் தன்மை. தும்பிக்கை, சுழலும் ஞானத்தின் அடையாளம், பிரச்சனையையும் வழியாக்கும் ஆற்றல். அவரின் வாகனமான எலி. பலருக்கு இது ஒரு விசித்திரம். பெரிய யானை தலையுடன் கூடிய விநாயகர் ஒரு சிறிய எலியை வாகனமாக ஏன் வைத்தார்? அது ஒரு ஆழமான தத்துவம். எலி மனதைப் போல. நம் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். சிறு சத்தத்திலும் திசை மாறும். அதை அடக்கி வாகனமாக்கும் சக்தி மட்டுமே விநாயகரிடம் உள்ளது. அதாவது விநாயகர் என்றால் மனதை வெல்லும் ஆற்றல். விநாயகர் வழிபாட்டின் ஆன்மீக நுணுக்கம். ஒவ்வொரு காரியமும் ஆரம்பிக்கும் போது விநாயகரை முதலில் நினைவு கூறுவது அவர் தடைகளை அகற்றுபவர் என்பதற்காக மட்டும் அல்ல. அவர் நமக்கு தெளிவும் தன்னம்பிக்கையும் அளிக்கிறார். ஒரு செயலை தொடங்கும்போது மனம் தெளிவாக இருந்தால் பாதை தானாக திறக்கும். அதற்காகவே விநாயகர் விக்னேஸ்வரா, தடைகளை அகற்றும் ஈஸ்வரன். அவரின் மந்திரம் ஓம் கம் கணபதியே நமஹ. இந்த மந்திரம் ஒரு ஒலி மட்டும் அல்ல. ஓம் பிரபஞ்சத்தின் முதற் ஒலி, கம் கணபதியின் தெய்வீக பீஜம். இந்த ஒலிகளை உச்சரிக்கும் போது நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் விழிக்கிறது. அதனால்தான் விநாயகர் வழிபாடு வாழ்க்கையை மென்மையாக்கும், மனதை சீராக்கும், ஞானத்தை விரிவாக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சுருக்கமாக சொல்லப்போனால் விநாயகர் என்பது ஒரு உருவம் அல்ல. அவர் நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறிவு, அமைதி, அன்பு ஆகிய மூன்றின் பிரதிபலிப்பு. அவரை வழிபடுவது என்றால் நம்முள் அந்த மூன்று ஆற்றல்களையும் விழிப்பூட்டுவது. அவரின் வாகனமான எலி. நம் சிந்தனை தெளிவாகட்டும், நம் சிந்தனை தெளிவாகட்டும். அறிவு நம் இதயத்தில் வெளிச்சமாய் கட்டும். அனைவருக்கும் நன்றி.